ஒரு பெண்மணி வந்தாங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட எங்கே போனாலும் போவாங்க, வருவாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அம்மா. நல்லா பூவும் பொட்டுமா லட்சணமாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மா வராங்க. பூ இல்லை, பொட்டு இல்லை, எதுவுமே இல்லை. பார்த்தா சிம்பிளாக சாதாரணமாக வந்தாங்க. வந்துட்டு நான் கேட்டேன், என்னம்மா நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, எதுவுமே முகத்தில் ஒரு அலங்காரம் எதுவுமே இல்லை, என்னம்மா ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படி. அப்படியா, எப்போ அப்படின்னா, ஆயிடுச்சு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரிம்மா, அதுக்காக நீங்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, எப்போ இருக்கிற மாதிரி இருங்களேன் அப்படின்னா. இல்லைம்மா அப்படி தான் நினச்சேன், அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த பாரு, நீ பழசு மாதிரி புடவெல்லாம் இப்படி கட்டாத, சாதாரண புடவை கட்டிக்கோ, புரியுதா? என்னது இது கழுத்தில் தாலி சரடெல்லாம் போட்டுங்கிற, அதெல்லாம் போடாத, சிம்பிளாக இரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கம்மா. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் பொட்டு வைக்கிறதா, தாலி சரடுன்னா தாலி அப்போவே எடுத்து போட்டாங்கம்மா, வெறும் தாலி சரடு தான் போட்டுங்கிறேன், ஒரு செயின் தான் அது, அது கூட ஏன் போடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல புடவை கட்டக்கூடாதுன்றாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுமா நான் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் யோசித்தேன். எல்லா விதத்துலேயுமே சமுதாயம் உயர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணை தாக்குறதுல மட்டும் சமுதாயம் ஏன் பின்தங்கி கொண்டே போகிறதுன்னு தான் தெரியல. ஒரு சில இடங்களில் பெண்கள் நிமிர்ந்துடுறாங்க. நீ என்ன சொல்கிறது, இது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இடங்களில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க, மன அளவில் கஷ்டப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நான் சொன்னேன், கையை பிடிச்சி சொன்னேன், இங்கே பாருமா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட், சரியா? உங்களுடைய வீட்டுக்காரர் பஸ் ஸ்டாண்ட் போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தாச்சு, 1 மாதத்துக்கு முன்னாடி அவரே இறங்கிட்டார். இப்போது என்னுடைய பஸ் ஸ்டாண்டோ இல்லை உங்களுடைய பஸ் ஸ்டாண்டோ சொன்னாங்க பாருங்கள், அவங்களுடைய பஸ் ஸ்டாண்டோ இந்த நிமிஷமோ இல்லை 1 hour கழிச்சியோ இல்லை நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷமோ எப்போன்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே பயணிக்க வேண்டியவர்களே, வாழ்க்கை என்னும் பயணத்தில் பயணிக்க வேண்டியவர்கள். அப்படின்னா நீங்கள் பயணம் செய்யும் பொழுது நான் சிம்பிள் ஆகிடுவேன், இந்த ட்ரெஸ் போட்டால் போதும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. அதே, ஏன்னா உங்களை நம்பி ஒரு 3 குழந்தைங்க இருக்குது. ஸோ அதே எப்படி நல்ல சேரீ கட்டுவீங்க, நல்ல இடத்துல போவீங்க வருவீங்களோ, என்றைக்குமே நீங்கள் அப்படியே இருங்கம்மா. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் மாற ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் ஐயோ சமுதாயம் இப்படி சொல்லுது, அவங்க சொல்லுது, இவங்க சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா உங்களால் இந்த சமுதாயம் என்ன ஆகுனா அந்த பழக்கத்தை அடுத்து தலைமுறைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, நம்மளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலகட்டத்தில் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ற ஒரு ரீஃபார்மர், அதாவது சீர்திருத்தவாதி தான் சதி என்னும் திட்டத்திலிருந்து மீண்டு எடுத்தார். யாரை? பெண்களை மீண்டு எடுத்தார். இல்லைன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்கள் இறந்த உடனே கொளுத்துற அந்த தீயிலே பெண்களை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு அதிலே இறந்து போகணும்னு சொல்லிட்டு. அதை தடுத்தது யாருன்னா ஒரு ஆண் மட்டும்தான் தடுத்தாங்க. ஆனால் பெண்களுக்கு, என் வீட்டுக்காரர் இறக்கும்போது எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் எப்படி ஆனேன், மொட்டை அடிச்சுக்கிட்டேன், முடிவிட்டேன், அதே மாதிரி தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு தலைமுறை பெண்கள் அதை ஒழிச்சிருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அதை கண்டிப்பாக கொண்டு போயிருக்க முடியாது. அதனால் அந்த பெண்ணுக்கு சொல்லும்பொழுது அந்த பெண் உணர்ந்தாள், ஆமாம் இல்லைக்கா, இது நாங்கள் முதல்ல இருந்தே இருந்தது ஒரு விஷயம் தானே, இப்போ ஏன் இது மாற்றினாங்க அப்படின்னா. அதே தான்மா, ஏன்னா பெண் என்ற அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம சொல்லுவோம்ல, ஏய் பொட்டை பொண்ணு தானே, பொட்டவை, பூவை, கையில் வளையல் போடு அப்படின்னு சொல்லி 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 வளர்த்துக்கிட்டு வருவோம். ஆனால் கணவன் இறந்த உடனே அவள் என்ன ஆணாகிறாளா, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, வளையல் வைக்கக்கூடாதுன்னு அவள் என்ன ஆணாகிறாளா என்பது தான் என்னுடைய கொஷின் அந்த இடத்துல வருதுங்க. அதனால் அதே மாதிரி பெண்கள், ஆண்கள் பெண் இறந்து விட்டால் உடனே நீ வளையல் போட்டுக்கணும், நீ பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், அவனுடைய அலங்காரத்தை மாற்றப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. அப்போது பெண்ணுக்கு மட்டுமே, ஏனென்றால் அங்கே ஆண்கள் யாரும் எதிரியாக இருக்கவில்லை. பார்த்தா பெண்களே தான், நான் அனுபவித்தேன் இல்லையா, அந்த அனுபவத்தை நான் உனக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் கணவன் இறந்ததே பெரிய வலிங்க. கட்டிய கணவன், அன்பான கணவன், துணைவன், எனக்கூட பயணித்த ஒரு அதாவது கண்ட்ராக்டர்னா டிரைவர் இருக்கணும், அந்த மாதிரி பயணித்த ஒரு 2 சக்கரம் மாதிரி வண்டிக்கு அப்படி இருந்தவர் இன்னைக்கு ஒரு சக்கரம் இல்லை, அதுவே பெரிய வலி.
அதில் நான் சிறு வயதிலிருந்து அணிந்து வந்தேன். நான் பெண் பெண் அடையாளத்துக்காக நீ இது போட்டாகணும் சொல்லப்பட்டது. அதுவும் என் தாயால் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு தாயே அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் நீ போடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அந்த பெண்ணால் அது தாங்க முடியவில்லை. அப்புறம் தான் யோசிச்சேன், நீ என்னைக்கும் இருக்கிற மாதிரி இருமா. புரியுதுங்களா? இந்த உலகம் உன்னை எதிர்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ எதிர்த்து போராடினால்தான் உன் அடுத்த தலைமுறைக்கு உன்னால் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த இருக்கிற ஒவ்வொரு விஷயமே யாரோ ஒரு பெண் ஒரு விஷயத்தை எதிர்த்திருப்பாள், இல்லை யாரோ ஒரு ஆண் எதிர்த்திருப்பாள். அதுக்கு அடுத்தது தான் அடுத்த தலைமுறைக்கு அது கொடுக்கப்படுகிறது. அப்போது நீ வந்து எப்போ இருக்கிற மாதிரி இருமா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண் வந்து கொஞ்சம் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு எழுந்து வந்தாங்க. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெண்ணுன்ற அடையாளத்துக்காக தான் இது எல்லாமே கொடுத்தாங்க. இன்றைக்கி எடுக்கணும்னா சரி, அவர் இறந்துட்டாருன்றதுனால நம்ம வந்து அந்த தாலி எடுத்து போட்டுடலாம், இல்லை நம்ம நெத்திச்சுட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொட்டு எடுத்துடலாம். மற்றது எல்லாமே நாம் சிறு வயதுலேருந்து வைத்த ஒரு விஷயம் தானே, நாம் ஏன் எடுக்கணும்? அதுதாம்மா சொல்கிறேன். ஸோ என்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சேங்க. அதனால் ஆண்கள் யாருமே வந்து இதற்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து எடுக்கணும், இது பண்ணணும், என் அக்காவுக்கு எடுக்கணும், இல்லை என் தங்கச்சிக்கு எடுத்தாகணும் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. பெண்கள் தான் நான் எடுத்ததை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாகணும், இது பழக்க வழக்கம், இது செஞ்சே ஆகணும்னு இன்னும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் மாறுங்க. ஏன்னா நம்ம கோத்திரம் விட்டு கோத்திரம் கல்யாணம் பண்ணியாச்சு, ஜாதி விட்டு ஜாதியும் கல்யாணம் பண்ணிட்டோம், மதங்களை தாண்டியும் கல்யாணம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் அந்த ஒரு பெண்ணுக்கான இந்த சடங்குகள் இன்னும் அவளை கஷ்டப்படுத்தி மேலும் மேலும் அப்படியே நான் ஒரு இடத்துல பார்க்குறேன், ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து அந்த கையில் இருக்க வளையலை உடைக்கிறதுக்கு வராங்க. என்னென்னா கையில் உடைச்சாகணும் வளையலை அப்படின்னு சொல்லிட்டு, இது எத்தனை ஒரு கொடுமையான ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கலையா கழட்டி போட்டுடலாம், அவ்வளோதான். அது என்ன உடைக்கிறது, தாலியை எடுக்கிறது இழுக்கிறது, இதெல்லாம் வந்து கொடுமையான விஷயமாக தெரிஞ்சிச்சுங்க. அதனால் கொஞ்சம் யோசிங்க, இந்த கொடுமை பெண்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை கொடுத்தாகணுமா, இல்லை வேண்டாமா அப்படின்றத யோசிங்க. ஸோ கஷ்டப்படுத்தாமல் செல்வதுன்றது வாழ்க்கையினுடைய குடும்பத்தினுடைய அமைதியாகவும் இருக்கும். இன்னொன்று அதை பிடுங்கப்படும் போது அந்த பெண் மனதளவில் குமுறல் வந்து கண்டிப்பாக அது அடுத்த தலைமுறைக்கு சாபமாக போய் முடியுங்க. அதனால் இனியாவது அந்த காரியத்தை செய்யாமல் நம்ம குடும்பத்தையும் சரி பெண்களையும் சரி நாம் பாதுகாக்கணுங்க.